ஒரு வாய்க்கு ஒரு அண்ணி கூட வாய்க்கு அது தூத்துக்கு திட்டமா அது தூத்துக்கு திட்டமா வாங்கிக்கும் இங்க இருந்தா வாங்கி போகும் வாங்கி என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவான் என்ன இங்க இருந்து போக அக்கா காதிய அண்ணி கூட இவன் அவங்கிட்ட போன் பேசுறான் என் ஒரு மணி நேரமா பேசுறான் குடும்பத்தை கழிச்சிட்டு அப்படி போய் அவங்க போய் இது சொல்லும் அது என்ன யாருக்கிட்ட பேசுறோம் மெட்ராஸுக்கு போயிட்டான் ஒரு மாசம் ஆச்சு போய் பிள்ளைய பார்க்கணும் பள்ளிக்கூடத்துக்கு சேரணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஆம்பியாங்கிட்ட தான் பேசும் இல்லையே அப்படின்னா அவங்ககிட்ட பேசுவாங்க ஆம்பியாங்கிட்ட தான் அது பேசும் இந்த கிழ செவடியா முடியும் மருத்துவம் அவங்க வந்து நம்ம மறுமொழி என்ன பண்ணும் இது தனியா அது புத்தம் அது தனி 100 நாள் வேலை வந்த உடனே காய்மார்கள் கடையில தேர்தல் அத்து போச்சு என்ன பண்ண என் ஊர்ல ஒட்டிக்கிறான் பேர் ஐலாண்ட் ஒரு கையை இதுல விட்டுன்னு இருப்பான் ஒரு கையை இதுல விட்டு அவன் எப்படி நடப்பான் எப்படி பேர் ஐலாண்ட் எங்கடி போறேன்னு கேட்போம் ஏறி வேலைக்கு போறேன் 100 நாள் கையை அங்கேதான் எங்கடி போறேன்னு கேட்போம் அவளுக்கு என்னது அவளுக்கு கை காலம் இதுல வந்து பூண்டு அவளுக்கு கைய ஆளே வேலை செய்தால இதை பார்த்து அவ எனக்கு அச்சம் எங்கடி போறேன் வேலைக்கு போறேன் 100 நாள் வேலைக்கு படம் சரி இல்ல பண்ணுவேன் அதுக்கு எவ்வளவு உண்டு ஒரு கையை இதுல விட்டுனுக்கிற ஒரு கையை இதுல விட்டுனுக்கிற நீ ஏழு வேலைக்கு போய் என்ன பண்ணுவேன் நான் கணக்கு கொடுக்க போறேன் அப்ப ஏறி வேலைக்கு போறவங்க கணக்கு கொடுக்க போறாங்க போலியா கணக்கு கொடுக்க போறேன் கணக்கு கொடுக்க போறேன் அங்க கிராம பணியாளர் அத்தை கேட்பாங்களா என்ன பண்ணுவேன் அத்தை கேட்டா என் மடியில கிட்டி எடுத்துக்கலாம் போய் சாரி அத்தை நான் மடியில கிட்டி எடுத்துக்கிறேன் கையெழுத்து பார்த்து என்ன பண்ணுவேன் ஏன் அவனா வச்சு ஊட்டிக்கிறான் போய் எதெல்லாம் வச்சு எதெல்லாம் ஊட்டுறது இந்த மாதிரி 100 சார் நான் சொல்றேன் பாரு அதுக்குள்ள பேசி மாதிரி 100 நாள் வேலை வந்து இந்த பேரு கொடுத்ததால இந்த மாதிரி சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்ல இந்த 100 நாள் வேலை கண்டுபிடிச்சாங்க மோடி ஆமா ஓஹோ தமிழ்நாட்டிலேயே புதிய மாநிலத்தில் 100 நாள் வேலை பேரு குத்துற வேலையாகி போச்சு ஒரு சட்டம் போனாரு இல்லன்னு சுமாரா தமிழ்நாடு 100 நாள் வேலைக்கு ரெண்டு பேருமே மண்ணை வாரி கொட்டி கிச்சிக்கணும் போட்டி போடி 100 நாள் வேலையை தூக்கித்தான் போறேன் அவர் சின்ன சின்ன ஒரு கதை சொல்லுவார் அவர் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் யாருக்கு என்ன சொல்லுவாரு இனியா பங்களம் இனியா பங்களம் நல்லா வாழ்த்துக்கள் உங்களுக்கு சொல்றாரு அவரு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் பாருங்க என்ன பண்ணலாம் இந்த 100 நாள் வேலையை புரிஞ்சுக்கலாம் மறுபடியும் சோறு சாப்பிடாது என்ன பண்ணலாம் ரெண்டு வாரத்துக்கு ஆச்சு 3 வாரத்துக்கு ஆச்சு யாராவது இங்க இருந்து போய் அப்படின்னு இருக்கோம் ஏன் அங்க பாரு 100 நாள் வேலை காய்ச்சி வந்ததுன்னா எங்க அம்மா ராஜன் நடப்பாங்க நான் வரதே கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி 100 நாள் வேலை பூரா எல்லாருக்கும் இது கெட்டு போச்சு
போச்சு. அதனால யாரும் மருமகம் தான். என்ன சும்மா இருக்க மாட்டீங்களா? அதனால இந்த மாதிரி கதையா இருக்குது. இது காய்ச்சி இருக்கிற வரைக்கும் இந்த பக்கம் வராது. காய்ச்சி ஆயிடுச்சுன்னா நோவாதான் வரும். யாரு யாரு வரும் மருமகளை சோறு சாப்பிடாது. அவன் பேர எதுக்கு ஓடிடுவான். வீட்டுல இல்லையா வீட்டுல இல்லையாடா அன்னைக்கு பரிசுக்கு 10 ரூபாய் கேட்டேன். எவ்வளோ கொடுக்கல. இன்னைக்கு 100 நாள் வேலை இல்லாதனால ஒப்பா வீட்டுல இல்லையானா 25 மரியாதை அது போயிடும். அதுக்காக என்ன சொல்லுவாங்க பெத்த புல் என் தொட்டல பேசணும்.